வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு பகுதி 2. அதாவது எதிர்பார்க்கை அலகுகளும் அந்த அலகுகளில் எப்படியெல்லாம் நாங்கள் வினாக்களை எடுத்து படிக்கலாம், எப்படி அது பரீட்சைக்கு வரலாம், அந்த அந்த அலகு தொடர்பாக எப்படியான வினாக்கள் கேட்கப்படலாம் என்றதான ஒரு வகுப்பு தான் இது. அப்படித்தான் நான் ஒவ்வொரு அலகுலையும் செய்து கொண்டு போறேன். அப்ப அந்த வகையில இன்றைக்கு நான் செய்ய இருக்கிற அலகு வந்து கண்டி ராச்சியம். கண்டி ராச்சியம் பொதுவாக ஒவ்வொரு வருடமும் அதுல வினாக்கள் வர்றபடியால அதுல வந்து எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கப்படலாம். இது வந்து 2016ஆம் ஆண்டு வினாத்தாள் பாஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்ட வினாக்கள். அதே போல இதுல 2 வினாக்கள் போட்டிருக்கிறேன். ஒன்று வந்து 2016ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட வினா, அதே போல மற்றது வந்து 2017 இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வினாத்தாள். அப்ப 2 விதமான வினாத்தாள்களை வந்து நான் இதுல எடுத்திருக்கிறேன். 2016 அதே போல 2017ஆம் ஆண்டு வினாத்தாள்கள்ல இருந்து இந்த வினாக்களை செய்ய இருக்கிறான். அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவோம். அப்ப இது வந்து ஒரு ஸ்கீம். இதுதான், அது தேர்ச்சி மட்டம் உங்களுக்கு தேவையில்லை. கண்டி ராஜதானியில் ஏற்பட்ட முக்கியமான அரசியல் நிகழ்வுகள், பொருளாதார நிலைமை, காணி உரிமை போன்றன பற்றி விளக்கி கூறுவர். இதுதான் வினா, கீழே இருக்கிறதான் வினா. முதலாவது 6வது வினாவா வந்திருக்கிறது 2016ஆம் ஆண்டு. இதுல வந்து ஏபிசி என்ற கூற்றுக்கள் தந்திருக்கணும். அப்ப அதை வைத்து அதற்குரிய விடைகளை நாங்கள் எழுத வேண்டும். இதுல முதல் தடவையாக கண்டியில் சுதந்திரமான ராஜ்யத்தினை அமைத்த மன்னன் என்றாதான் கேள்வி. அப்ப ஏபிசி என்ற 3, அதுல நீங்கள் பெயர்களை மட்டும் ஏ என்று போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல விடை எழுதணும். அப்ப முதல் தடவையாக கண்டியில் சுதந்திரமான ராஜ்யத்தை அமைத்த மன்னன் யார் என்று சொன்னால் சேனா சம்மத விக்கிரமபாகு. அதாவது கண்டி ராஜ்யத்தினுடைய முதலாவது மன்னன் இந்த சேனா சம்மத விக்கிரமபாகு. அடுத்தது பி, கிபி 1580 மலைநாட்டின் மீது படையெடுத்த சீதாவாக்கையின் ஆட்சியாளன். அந்த ஆட்சியாளன் யார் என்று சொன்னால் முதலாம் ராஜசிங்கன் என்று நீங்க எழுதலாம், அல்ல சீதாவாக்கை ராஜசிங்கன் என்றும் எழுதலாம். ரெண்டும் ஒரே கருத்து தான். முதலாம் ராஜசிங்கன் என்று எழுதினாலும் போதும். அடுத்த சி, தோனா கதரினா என்ற பெயரில் ஞானம் பெற்ற கரளியத்த பண்டாரவின் மகள். அப்ப இதுல நாங்கள் அது வந்து விட வந்து குசுமாசன தேவி. அப்ப அந்த பெயர்களை வந்து ஏபிசி என்ற ஒழுங்குமுறையில் அதை சொல்லியிருக்கு. அப்ப நீங்கள் இவ்வாறு இதற்குரிய விடைகளை ஏ பி சி என்று போட்டுட்டு எழுதலாம். இந்த 3க்கும் 3 புள்ளிகள். அடுத்தது பார்ப்போம். இதுல வந்து இதுலேயும் 4 கூற்றுக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறேன், ஏபிசிடி என்று. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கண்டிராட்சியம் அழக நீங்க எடுத்து படிக்கிற போது அதுல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் இருக்கிறது. அப்ப அதுல இந்த வினா எவ்வாறு கேட்கப்பட்டிருக்கிறது அந்த கண்டிராட்சியம் என்ற அழகில. ஏய பார்ப்போம். அரச மாளிகையின் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம். அப்ப அந்த நிலத்தினுடைய பெயர் வந்து, அதாவது இங்க போட்டுக்கேன், கபாடகம். அதே போல பி, பௌத்த விகாரைகளின் பராமரிப்புக்காக வழங்கப்பட்ட நிலம், அதற்கு பெயர் வந்து விகாரகம் என்று சொல்லலாம். சி, பிரதானிகள் செய்த சேவைக்காக வழங்கப்பட்ட நிலம், அதுல வந்து சி வந்து நிந்தகம் என்று அழைக்கப்படும். அதாவது பிரதானிகள் செய்த சேவைக்காக வழங்கப்பட்ட நிலம் வந்து நிந்தகம். அப்ப இது வந்து அந்த நிலத்தினுடைய உரிமை அடிப்படையில, அதாவது இந்த நாங்கள் நிலத்தை எடுத்தோம்னு சொன்னா அந்த நிலத்தினுடைய உரிமைகள் அடிப்படையில் நிலத்தை அனுபவித்தல் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் இதெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல டி, கோயில்களின் பராமரிப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் என்று சொன்னால் அதற்கு டி வந்து விடை தேவாலகம் அல்ல தேவாலயம் என்று சொல்லலாம். அது கோயில்களினுடைய பராமரிப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிலம். நான் இதுல இ என்ற இன்னொன்றையும் சேர்த்திருக்கிறேன். அந்த பாடநூல்ல பார்த்து கிராமத்தவர்கள் பரம்பரையாக அனுபவித்தமை, அந்த நிலத்து பேர் பரவேணிகம். அது இதுல உங்களுக்கு கேட்கப்படையில நான் ஒண்ட அதுல சேர்ந்த அந்த அட்டவணையை அப்படியே போட்டிருக்கேன். கிராமத்தவர்கள் பரம்பரையாக அனுபவித்தமை என்ற அந்த நிலத்துக்கு பெயர் வந்து பரவேணிகம் என்று அழைக்கப்படும். ஆகவே இங்க வந்து இந்த ஏபிசிடி என்ற கூற்றுகளை தந்துட்டெல்லாம் இந்த வினாக்கள் உங்களுக்கு பரீட்சையில கேட்கப்படலாம். இது ஒரு பாஸ் பேப்பர் வினா 2016. அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் அரச மாளிகை என்ற பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிலம் கபாடகம், அப்படி தனித்தனியா இதுல வரலாம். அடுத்த வினாவை நாங்க பார்ப்போம். முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் கண்டி ராஜ்யத்தில் தனது சட்ட ரீதியான உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ள பின்பற்றிய நடைமுறைகள் 2 சுருக்கமாக விளக்குக. அதாவது முதலாம் விமலதர்ம சூரிய மன்னன் தன் கண்டி ராஜ்யத்தில் தன் சட்ட ரீதியான உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ள இத்தகைய நடைமுறைகளை பின்பற்றினான் என்றதுதான் வினா. அதுக்கு பிறகு நீங்கள் விளக்கங்களை கொடுக்கலாம். இதுல பாயிண்ட்ஸ் வந்து தந்திருக்கிறேன், 2 கேட்டிருக்கிறேன். அப்ப இதுல ஒன்று வந்து குசுமாசன தேவியை விவாகம் செய்து அரச உரிமையை உறுதிப்படுத்துவது. அதே போல ரோமன் கத்தோலிக்க மதத்தை விட்டு பௌத்த சமயத்தை தழுவுதல்.
விமலது தர்ம சூரியன் என்று பௌத்த பெயரை சூடிக்கொண்டமை. அதே போல புனித தந்ததாதுவை கண்டிக்கு கொண்டு செல்லுதல். அப்ப இதுதான் அவன் வந்து அந்த கண்டி ராஜ்யத்துல தன்னுடைய அந்த அரசுரிமையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக, சட்ட ரீதியான அந்த உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக இப்படியான நடைமுறைகளை பின்பற்றி இருக்கிறான். நீங்கள் இதுல விரும்பின ஏதாவது ரெண்டை எடுத்து நீங்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கிற போது இங்க 5 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்த இதுல 4வது வினா, போத்துக்கேயர் ஒல்லாந்தர் ஆகியோர் கண்டிராச்சியத்தை கைப்பற்றுவதற்கு மேற்கொண்ட படையெடுப்புகள் தோல்வி அடைந்தமையில் செல்வாக்கு செலுத்திய காரணங்கள் 3ஐ சுருக்கமாக விவரிக்குக. அதாவது வந்து இந்த எங்களுக்கு தெரியும், இவர்கள் மேலை நாட்டவர்கள், ஐரோப்பிய இனத்தவர்கள், இந்த போத்துக்கேயர் ஒல்லாந்தர் இந்த கண்டிராச்சியத்தை கைப்பற்றுவதற்காக அவர்கள் மேற்கொண்ட அந்த படையெடுப்பு தோல்வி அடைந்த போது செல்வாக்கு செலுத்திய காரணிகள் என்ன, அந்த காரணங்கள் என்ன என்று சொன்னார். ஏன் அவர்கள் தோல்வியை சந்தித்தார்கள் கண்டிராஜ்யத்தை கைப்பற்றுகிற போது? அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், கண்டிராஜ்யத்தை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் அங்கே இயற்கை அரண்கள் காணப்பட்டமை. அதாவது இப்படிப்பட்ட இயற்கை அரண்கள் காணப்பட்டன்னு சொன்னால் மலை அரண், நதி அரண், வன அரண் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இங்க வந்து இந்த நதி அரண்ன்றதை நீர் அரண்னு சொல்லலாம், மலை அரண், நதி அரண், வன அரண். அப்ப இப்படியான இயற்கை அரண்கள் சூழப்பட்டதாகத்தான் மலையக ராஜ்யம் காணப்பட்டது. அதனாலதான் இந்த போத்துக்கேயர் ஒல்லாந்தர் வந்து அந்த ராஜ்யத்தை கைப்பற்ற முடியாமல் தோல்வியடைந்ததாக கூறப்படுகிறது. அத மாதிரி அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்ன காரணம் மலைநாட்டின் பௌதிக சூழல் பற்றிய தெளிவின்மை. அப்ப இந்த போத்துக்கேயருக்கும் ஒல்லாந்தர்களுக்கும் இந்த மலைநாட்டின் பௌதிக சூழல் எப்படியானதாக இருக்கும் அது பற்றிய போதிய அறிவு வந்து இவர்களுக்கு காணப்படவில்லை. அது மாதிரி மலையக மக்கள் அரசனுக்கு விசுவாசமாக இருந்தமை. அப்ப அங்கே இருந்த மக்கள் மலையகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அரசனுக்கு விசுவாசமாக இருந்தபடியால இந்த போத்துக்கேயர் ஒல்லாந்தரை வந்து அவர்கள் ஆதரிக்கல. அதாலையும் இவன் இந்த கண்டி ராஜ்ய படையெடுப்பு வந்து போத்துக்கேயருக்கும் ஒல்லாந்தருக்கும் தோல்வியாக அமைந்தது. மற்றது மலையக மக்களின் கொரில்லா போர் முறை, அதாவது மறைந்திருந்து தாக்குறது. எதிரிகள் வருகிற போது அவர்களை மறைந்திருந்து, எதிரிகளுக்கு தெரியாம மறைந்திருந்து தாக்குறதுதான் இந்த கொரில்லா போர் என்று சொல்றது. அப்ப அதை வந்து மலையக மக்கள் அறிந்து கொண்ட காரணத்தால இந்த போத்துக்கேயரும் ஒல்லாந்தரும் அந்த கண்டி ராஜ்யத்தை கைப்பற்ற முடியாமல் தோல்வி அடைந்ததற்கு அதுவும் ஒரு காரணம். அடுத்த மலையக மன்னர்களினுடைய யுத்த தந்திரங்கள், அதுவும் ஒரு காரணம். அதே போல லஸ்கரின் படை அரசின் பக்கம் சார்ந்தமை. அப்ப இப்படியான காரணங்களால தான் இங்க வந்து இந்த போத்துக்கேயரும் அதே போல இந்த ஒல்லாந்தர் அவன் வந்து கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கு அந்த படையெடுப்பு வந்து தோல்வியில முடிந்தது. அப்ப அதுக்குரிய காரணங்கள்லாம் இப்ப நான் இதுல சொன்ன காரணங்கள். அப்ப இயற்கை அரண்கள் காணப்பட்டமை, மற்றது இந்த அந்நியர்களுக்கு பௌதிக சூழல் பற்றிய தெளிவு இல்லாம இருந்தது. அது மாதிரி அந்த போத்துக்கேயர் எல்லாம் அந்த கோட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் அந்த பரங்கியர் கோட்டையை இந்த பரங்கி கோட்டை போனது போல என்றது போல அவர்களுக்கு அந்த சுற்றுப்பாதையெல்லாம் மாறி மாறி சுருக்கமாக போற ஒரு வழிக்கு பதிலாக சுற்றி பாதையை மாற்றி காட்டின சம்பவங்கள் எல்லாம் இருந்திருக்கிறது. அப்ப அதனால இவர்களுக்கு வந்து இந்த போத்துக்கேயரும் ஒல்லாந்தரும் வந்து இந்த மலையக ராஜ்யத்தை மிக எளிதில கைப்பற்ற முடியாமல் போனதுக்கு இதுல சொல்லப்பட்ட காரணங்கள் தான் மிக முக்கியமான காரணங்களாக அமைகின்றது. அப்ப இதுல வந்து இவ்வாறு 4 வினாக்கள், இந்த 4 பகுதி இதுல வந்து காணப்படுகிறது. இது 2016ஆம் ஆண்டு. அடுத்த வினா வந்து இதுல தரப்பட்டிருக்கிறது 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்டது. இதற்குரிய விடைகளும் இங்க வந்து உங்களுக்கு கீழே தரப்பட்டு இருக்கின்றது. அப்ப இதுல நாங்கள் பார்ப்போம். அடுத்த வினா, மலைநாட்டு ராசதானியின் என்னன்னு சொன்னா நாங்க கண்டி ராசதானியை வந்து மலைநாட்டு ராசதானியன்னு சொல்லலாம். மலைநாட்டு ராசதானியின் தலைநகரமாக விளங்கிய கண்டியின் பாதுகாப்புடன் தொடர்புடைய முக்கியமான 6, அதுல 2 வினாக்கள் போட்டிருக்கிறேன். 1.5 மார்க்ஸ், 3 புள்ளிகள். அப்ப இங்க வந்து கண்டியின் பாதுகாப்புடன் தொடர்புடைய முக்கியமான 6 எங்களுக்கு தெரியும். இலங்கையின் மிக நீளமான ஆறு அந்த மகாவலி கங்கை. அந்த ஆறு வந்து மகாவலி கங்கை. அதற்குரிய விடை வந்து அந்த கீழே தரப்பட்டிருக்கிறது, மகாவலி கங்கை என்று சொல்லப்படுகிறது. அத மாதிரி அங்க வந்து கேட்டிருக்கணும் அடுத்த வினா, கணவாய்கள் 2, அதாவது அந்த கண்டியின் பாதுகாப்போட தொடர்புடையதாக இருக்கிற கணவாய்கள் 2 இவை. அப்ப அதுல வந்து அந்த கணவாய் வந்து பலன கணவாய் என்று சொல்றேன். பலன அதுல நையன்ன இல்ல, பலன. அதே போல உன்னஸ்கிரிய. அத மாதிரி இப்ப இதுல நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா கலகதர கணவாய், இது பலனன்ற இடத்துல கலகதர கணவாய், பலகடுவை, கிணிகத்தேன கணவாய், இதெல்லாம் கணவாய்கள் தான். அப்ப இதெல்லாம் இதோட சேர்ந்த ஒன்றுதான். அப்ப நாங்கள் உன்னஸ்கிரிய, பலன, அதுல வந்து இந்த கலகதர கணவாய் எல்லாம் தனித்தனியே போடலாம். நீங்க கலகதர கணவாய், பலகடுவை கணவாய், கிணிகத்தேன கணவாய், உன்னஸ்கிரிய என்று சொல்லலாம். அடுத்த வினாவை பார்ப்போம். இதுல
பின்வரும் தகவல்களுடன் தொடர்புடைய நபர்கள் யாவர் என்பதை ஒழுங்குமுறைப்படி குறிப்பிடுக. அப்ப இதுலயும் இந்த ஏபிசிடி என்ற கூற்றுகளை தந்திருக்கிறேன். கண்டிராட்சியம் சம்பந்தமாக இந்த கூற்றுகள். அப்ப இந்த கூற்றுகளுக்கு பொருத்தமான ஆட்சியாளரோ அல்ல தலைவர்களுடைய பெயர்களை நீங்க குறிப்பிடணும். அதுல ஏ எடுப்போம். சீதாவாக்கை ராஜசிங்க மன்னன் கண்டிராட்சியத்தை ஆக்கிரமித்த போது அங்கிருந்த ஆட்சியாளன், அதாவது சீதாவாக்கைய ராஜசிங்க மன்னன் சீதாவாக்கிய ராஜசிங்க மன்னன் கண்டிராட்சியத்தை ஆக்கிரமித்த போது அங்கிருந்த ஆட்சியாளன் யார் என்றதான் கேள்வி. அப்ப அங்கிருந்த ஆட்சியாளன் யார் என்று சொன்னால் கரளியத்த பண்டாரன் என்றதான் அதற்குரிய விடை, கரளியத்த பண்டார. அத மாதிரி அதுல பி, புதிய அரச வம்சத்தை தொடங்கிய கண்டிராட்சிய ஆட்சியாளன், அதாவது புதிய அரச வம்சத்தை தொடங்கிய கண்டிராட்சிய ஆட்சியாளன் யாருன்னு சொன்னால் முதலாம் விமல தர்ம சூரியன், அதே மாதிரி ஸ்ரீ விஜயராஜ சிங்கன். நீங்க இதுல முதலாம் விமல தர்ம சூரியன் என்று போட்டாலே சரி. அதே போல சி, கிபி 1602 கண்டிக்கு வருகை தந்த உள்ளாந்த தூதுக்குழுவின் தலைவர் யார், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 1602 கண்டிக்கு வருகை தந்த உள்ளாந்த தூதுக்குழுவின் பெயர் என்ன? அதாவது ஸ்பில்பெர்ஜன் அல்லது ஜோரிஸ் பென் ஸ்பில்பெர்ஜன் என்று போடலாம். இது முழு பெயர். சுருக்கமாக ஸ்பில்பெர்ஜன் என்று நீங்க எழுதினாலும் விட சரி, ஸ்பில்பெர்ஜன் என்று சொல்லலாம். இது முழு பெயர் ஜோரிஸ் பன் ஸ்பில்பெர்ஜன் என்றதான் அதற்குரிய விடை. அதே போல கிறிஸ்துவுக்கு பின் 1766 ஒல்லாந்தருடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்ட கண்டிராட்சிய ஆட்சியாளன் யார்? அதாவது ஆண்டுகளில் நீங்க கவனமாக ஆண்டுகளை கவனித்து அதுக்குரிய மன்னர்களை படிச்சு வச்சிருக்கணும். இது கிபி 1766 ஒல்லாந்தருடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்ட கண்டிராட்சிய ஆட்சியாளன் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன். அப்ப அதுக்குரிய விட கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன். இதுல அந்த ஏபிசிடிக்குரிய விடைகள் போடப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்ப்போம், கண்டி ராசதானியின் அதாவது பிராந்திய நிர்வாகம் ஒழுங்கமைந்திருந்த விதத்தை 2 காரணிகளை அடிப்படையாக கொண்டு விளக்குக. அதாவது கண்டி ராசதானியினுடைய பிராந்திய நிர்வாகம் ஒழுங்கமைந்திருந்த விதம். இப்போ உங்களுடைய பாடநூல்ல இந்த 2க்கும் விடை இருக்கு. கண்டி ராசதானி இந்த சமூக அமைப்புல காணப்படுற பண்புகள் என்ன? அப்ப இது ஒரு பந்தியாகவே நிறைய இருக்குது. அப்ப நீங்க இதுக்கு விளக்கங்களும் கொடுக்க வேணும். அப்ப இதுல முதல் நாங்க பார்ப்போம், கண்டி ராசதானியின் பிராந்திய நிர்வாகம் ஒழுங்கமைந்திருந்த விதம் எவ்வாறு காணப்படுகிறது என்று சொன்னால், அந்த பிராந்திய நிர்வாகத்தை எடுத்தோம்னு சொன்னால் இதுல பிரதேச பரிபாலனத்துக்கு பொறுப்பான துறை, அதே போல ரட வசம் என அறிமுகமானமை. அது மாதிரி மலையக ராசதானி ரட்ட திசாவை என்று 2 துறைகளாக வகுக்கப்பட்டிருந்தது. அதாவது மலையக ராஜதானி அந்த அந்த கண்டி ராஜ்யம் அந்த பிராந்திய நிர்வாகத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னா ரட்ட அதே போல திசாவை என்று 2 துறைகளாக பிரிக்கப்பட்டது. அவரவர் உத்தியோகத்துக்கு அமைவாகத்தான் அந்த நீதி அதிகாரம் இருந்தது. மற்றது வரிகளை எடுத்தோம்னு சொன்னா திசாவைகளுக்கு கீழே தான் வரிகள் எல்லாம் வசூலிக்கப்பட்டது. அப்ப இதை இன்னும் விரிவாக சொன்னோம்னு சொன்னால் மலையக ராசதானி ரட்ட திசாவை என்று 2 துறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அதுல ரட்ட என்பதுல 9 பேர் அங்கத்தவராகவும் திசாவில 12 பேர் இருந்தார்கள். அந்த ரட்ட என்பதுல உங்களுக்கு தெரியும், அந்த 9 உடுனுவர ஜட்டினுவர தும்பலை ஹரிஸ்பத்த தும்பர ஹேவாகட்ட ஹொத்மல உடபுலத்கம பாதபுலத்கம என்றதான் அந்த 9. அதே போல அந்த அங்கால திசாவை 12, இந்த 4 கூறலை 3 கூறலை என்றெல்லாம் அதிலே இருக்கிறது. அப்ப அதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் அப்ப அந்த ரட்ட திசாவி என்றது 2 துறைகளாக வகுக்கப்பட்டிருக்கு. அதிலையும் இங்க நாங்கள் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். திசாவைகளின் கீழ் வரி வசூலிக்கப்பட்டது என்றதற்கு ஒரு கூடின விளக்கம். எப்படியெல்லாம் திசாவைகளின் கீழ் வரி வசூலிக்கப்பட்டன்னு சொன்னால் அதற்குரிய விளக்கத்தை நீங்க கொடுக்கலாம். கண்டி ராஜ்யத்தின் இறுதி காலத்தில் திசாவை மாறின் கீழ் வரி செயற்பட்டது. அப்ப அது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா போக்குவரத்துக்கான வரி மடிகே 10 எனவும், யானை பிடித்தலுக்கான வரி குருவே 10 எனவும், செலவைக்கான வரி டீ 10 எனவும், நெசவிற்கான வரி கெந்த 10 எனவும் விதிக்கப்பட்டிருந்தது. அப்ப இது உங்களுக்கு பகுதி 1ல கூட இந்த வரிகளை இப்படி கேட்கலாம். இப்ப போக்குவரத்துக்கான வரி இவ்வாறு அழைக்கப்படுகிறது மடிகே 10, யானை பிடித்தலுக்கான வரி இவ்வாறு அழைக்கப்படுகிறது குருவே 10. அல்ல ஒரு நிரல் 1 நிரல் 2ல போட்டுட்டு இந்த வரிகளை அவ்வாறெல்லாம் கேட்கலாம். அப்ப இங்க நீங்க விளக்கம் கொடுக்க திசாவைகளின் கீழ் வரி வசூலிக்கப்பட்டான்ட்டு நான் சொன்ன அந்த விளக்கத்தை நீங்க கொடுக்கலாம். போக்குவரத்துக்கான வரி
யானை பிடித்தலுக்கான வரி, செலவைக்கான வரி, நெசவிற்கான வரின்னு சொல்லி நீங்க அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். அப்ப அதுக்குரிய விளக்கத்தை நீங்க கொடுக்கிற போது முழுமையாக 5 புள்ளிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அடுத்த வினாவை பார்ப்போம். கண்டிராசதானியின் சமூக அமைப்பில் பிரதானமாக புலப்படும் பண்புகளை 3 உதாரணங்களை குறிப்பிட்டு விவரிக்குக. அதாவது கண்டிராசதானியினுடைய சமூக அமைப்பு எவ்வாறு காணப்பட்டது, அதுக்கு நீங்க பிறகு விளக்கம் கொடுக்கணும். அப்ப நாங்க சமூக அமைப்பு எடுத்தோம்னு சொன்னா, கண்டிராசதானியின் சமூகம் குலத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. அதே போல 3 வகை திருமணங்கள் இடம்பெற்றிருந்தது. கிராமங்கள் சுயதேவை பூர்த்தி அடைந்திருந்தன. நட்பண்புகளை கைக்கொள்ளுதல் சமூகத்தின் பிரதான இலட்சணமாய் இருந்தது. அதாவது அத்தம் முறைன்னு சொல்றது. அதே போல உரிமையையும் அனுபவித்தலையும் அடிப்படையாக கொண்டு நிலம் பல்வேறு வகைப்படுத்தப்பட்டிருந்தது. அப்ப அங்க குடும்பம் என்றது ஒரு பிரதான அழகாக இருந்திருக்கிறது. அப்ப இங்க நாங்கள் சமூக அமைப்பு எடுத்தோம்னு சொன்னா, நீங்க இவ்வளவு விஷயத்தையும் சொல்லி இப்ப நாட்டின் நிலம் அனைத்திற்கும் உரிமையாளன் அரசனாகத்தான் இருந்தான். அப்ப அந்த உரிமையையும் அனுபவித்தலையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த நிலம் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல போட்டிருக்கு, உரிமையையும் அனுபவத்திலையும் அடிப்படையாக கொண்டு நிலம் பல்வேறு வகைப்படுத்தப்பட்டிருந்தது. அப்ப இதுக்கு மட்டும் நீங்க ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்குறான்னு சொன்னால், இப்ப அரச மாளிகைக்காக பயன்படுத்தப்பட்டவை கபாடகம், பிரதானிகளின் சேவைக்காக வழங்கப்பட்டவை நிந்தகம், தேவாலயங்களுக்கு தானம் அளிக்கப்பட்டவை தேவாலகம், விகாரைகளுக்கு தானம் அளிக்கப்பட்டவை விகாரகம், கிராமத்தவர்கள் பரம்பரையாக அனுபவித்தமை பரவேணிகம். அப்ப இங்க நாட்டு மக்கள் தாம் அனுபவிக்கிற நிலத்துக்காக ஒரு சேவையை அல்லது ஒரு குறிப்பிட்ட தொகை பொருட்களை மன்னருக்கு வழங்க வேண்டி இருந்தது. அப்ப இவ்வாறு பொதுமக்களால் வழங்கப்படுகிற சேவை தான் அந்த ராஜகாரிய சேவை என்று சொல்றான். அதே மாதிரி இப்ப கிராமங்கள் சுயதேவை பூர்த்தி அடைந்திருந்தது. அப்ப அந்த கிராமங்களும் அப்படித்தான் சுயதேவை பூர்த்தி அடைந்திருந்தவை. மற்ற அந்த நான் சொன்ன மாதிரி குலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமூகம் காணப்பட்டிருந்தது. அதே போல அந்த திருமணங்கள் குலத்தவரிடையே நடைபெற்றது. மற்ற கிராமிய சமூகத்தில் அனைத்து நடவடிக்கைகளும் உழைப்பு பரிமாற்று என்ற அர்த்த முறையில தான் இடம்பெற்றிருந்தது. அப்ப இவ்வாறு நீங்கள் இதற்குள் விளக்கத்தினை நீங்க கொடுக்கலாம். இதுல இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த உரிமையையும் அனுபவித்தலையும் அடிப்படையாக கொண்டு நிலம் வகைப்படுத்தப்பட்ட விதம் எவ்வாறுன்றதை ஒரு விளக்கமாக நீங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப ஆகவே இது 2017 வந்த ஒரு கண்டி ராஜ்யத்தில் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்கப்படலாம். அப்ப ஒவ்வொரு முறையும் பொதுவாக பரீட்சைக்கு இந்த கண்டி ராஜ்யத்தில் வினாக்கள் வாரபடியால நான் இதில் ஒரு 2 வினாக்களை உங்களுக்கு இதுல எடுத்து செய்திருக்கிறேன். அத மாதிரி இப்ப நாங்கள் இதுல பார்த்தோம்னு சொன்னால், உங்களுக்கு 2021 ஆண்டு பேப்பர் ஒன்றை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதுல நான் அந்த வினாத்தாள் இதுல போடவில்லை. அதுல இப்படியெல்லாம் இந்த கண்டி ராஜ்யத்துல கேள்விகள் கேட்கப்படலாம். அதாவது 2021 ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது பாஸ் பேப்பர்ல. கண்டி ராஜ்யத்தை குறிக்க பயன்படுத்திய 3 பெயர்களை குறிப்பிடுக. அதாவது கண்டி ராஜ்யத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்ட 3 பெயர்கள். அப்ப அதுக்குரியபடி என்னன்னு சொன்னால், இதுல நான் போடவில்லை, நீங்கள் அதை கிரகித்தா சரி. செங்கடகல நகரம், மலைநாட்டு ராஜ்யம், கண்டி ராஜ்யம், கந்தனுவர, பஞ்சமலை நாடு என்று சொல்லி இந்த மறுபெயர்கள். அப்ப கண்டி ராஜ்யத்தை குறிப்பதற்கு பயன்படுத்திய 3 பெயர்கள். அப்ப ஒன்று கண்டிய நாங்க செங்கடகல நகரம் என்று சொல்லலாம், மலைநாட்டு ராஜ்யம், கண்டி ராஜ்யம், கந்தனுவர என்று சொல்லலாம், பஞ்சமலை நாடு என்று சொல்லலாம். அடுத்தது நாங்க பார்ப்போம். அதுல இந்த ஏ தொடக்கம் ஏபிசிடி என்று 4 கூற்றுகளை தந்திருக்கணும். அதுல தந்த விஷயத்துக்கு நீங்க ஒரு சொல்லில விட எழுதுறது ஏபிசிடி. அதுல ஏ கேட்டிருக்கணும், கண்டி ராஜ்யத்தின் முதலாவது ஆட்சியாளன், அது சேனா சம்மத விக்ரமபாகு. பி, கண்டி ராஜ்யத்தை ஆக்கிரமிப்பதற்கு சீதாவாக்கிய ராஜசிங்க மன்னனுக்கு உதவி வழங்கிய பிரதானி யார், அதாவது வீரசுந்தர பண்டார. சில கேள்விகள் திரும்ப திரும்பவே ஒரே மாதிரி தான் இருக்கும். அத மாதிரி தோணா கதறினா என்ற பெயரில் ஞானம் பெற்ற இளவரசி, அதாவது குசுமாசன தேவி. அதே போல கிபி 1766 ஒல்லாந்தருடன் உடன்படிக்கை செய்து கொண்ட மன்னன் என்று பார்க்கிற போது அங்க அதாவது கீர்த்திஸ்ரீ ராஜசிங்க மன்னன். அப்ப இப்படித்தான் இந்த கேள்விகள் மாறி மாறி அந்த ஒரே கேள்விகள் தான் கொஞ்சம் சில சில பகுதிகளை உங்களுக்கு அதுல வித்தியாசமா தெரியலாம். அப்ப இதுக்குரிய விடைகள் அதாவது நீங்க அந்த ஏபிசிடி கூற்றுகளுக்கு அநேகமா அடைப்பு குறிக்க சொற்கள் தெரிவினம். அதை வச்சுதான் நீங்கள் அதுல இருந்து தெரிவு செய்து நீங்க விடைகளை எழுதக்கூடியதாக இருக்கும். அதுல கேட்கப்பட்ட 3வது வினா, 2ஆம் ராயசிங்கன் தனது ஆட்சி காலத்தில் எதிர்நோக்கிய சவால்கள் 2ஐ குறிப்பிட்டு அவற்றில் ஒன்றில் வெற்றி வருவதற்கு மேற்கொண்ட நடவடிக்கையை விவரிக்குக.
அப்ப அதுல வந்து இந்த 2ஆம் ராயசிங்க மன்னன் தன் ஆட்சி காலத்துல எதிர்நோக்கிய சவால்கள் உங்களுடைய பாடநூல்ல அந்த சவால்கள் இருக்கின்றது. அதுல சவால்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, ஒன்று கண்டி ராச்சியத்தின் மீதான போர்த்துகேயரின் தாக்குதலை முறியடித்தமை முதலாவது. அதே போல இரண்டாவது வந்து மகா ஆஸ்தான குமாரனான ரந்தனிமெல போரில் போர்த்துகேயரை தோற்கடித்தமை. அதமாய் மன்னனாக கண்ணொருவை போரில் போர்த்துகேயரை தோற்கடித்தமை. அதேபோல போர்த்துகேயரை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்ற ஒல்லாந்தரின் உதவியினை பெற்றுக்கொண்டமை. அதேபோல கண்டி ராஜ்யத்தினை பிரபுக்களிடமிருந்து ஏற்பட்ட அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தியமை. அதேபோல கண்டி ஒல்லாந்தருடைய ஆதிக்கத்திலே இருந்து கண்டி ராஜ்யத்தை பாதுகாத்து கொண்டமை. அப்ப இதெல்லாம் 2ஆம் ராயசிங்க மன்னனுடைய சவால்களும் அவன் பிறகு எப்படியெல்லாம் வெற்றி கொண்டான் என்றது. ஒல்லாந்தர் கைப்பற்றிய பிரதேசங்களை மீண்டும் கைப்பற்றி கண்டி ராஜ்யத்தோட இணைத்து கொண்டவை. அப்ப இது வந்து அவன் கிடைச்ச ஒரு வெற்றி. கண்டி ராஜ்யத்தோட திரும்ப இணைத்துக் கொள்கிறான். போர்த்துகேயர நாட்டில இருந்து வெளியேற்றுதல். அப்ப இதெல்லாம் இந்த ராயசிங்க மன்னனுடைய அவன் எதிர்நோக்கிய சவால், பிறகு அவன் பெற்றுக்கொண்ட வெற்றி. அப்ப இந்த ரெண்டும் இதுல வந்து சேர்த்து நீங்கள் எழுத வேணும் 5 புள்ளிகள். அதே மாதிரி கண்டி ராஜ்யத்தின் நிர்வாக நடவடிக்கைகள் ஒழுங்கமைக்கப்பட்ட விதத்தை 3 விடயங்கள் கொண்டு விளக்குக. அப்ப அந்த நிர்வாக ஒழுங்கமைப்பு நாங்க முதல் வந்த கேள்வியிலேயே பார்த்துட்டோம். அந்த நிர்வாக ஒழுங்கமைப்பு இவ்வாறு காணப்பட்டன்னு சொல்லி அந்த வரிகள், அதான் நான் முதல் சொன்ன கேள்விதான். அப்ப ஒரே கேள்வி எல்லாம் திரும்ப திரும்ப அதுல கேட்கப்படுது. அப்ப இது நிர்வாக ஒழுங்கமைப்பு நான் ஏற்கனவே இதுல வந்து நாங்க பார்த்திருக்கிறோம். அந்த இதுல முதல் கேள்வியில கண்டி ராஜ்யத்தின் பிராந்திய நிர்வாகம் ஒழுங்கமைந்திருந்த விதம் என்று சொல்லி, அப்ப அதுல வந்து அந்த திசாவைகள் அந்த 2 துறைகளாக ரட்ட திசாவை என்று நிர்வாகம் பிரிக்கப்பட்டிருந்தமே, அதுக்கும் ஒரே விடதான் இதுல. அது மாதிரி அந்த வரிகளுக்கு யானை பிடித்தலுக்கான வரி, போக்குவரத்துக்கான வரி, அப்ப அதே விளக்கத்தை நீங்கள் இதுல திரும்ப இந்த வினாவுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றா அந்த கண்டி ராஜ்யத்தினுடைய நிர்வாக நடவடிக்கை ஒழுங்கமைக்கப்பட்ட விதம். இப்ப முதல் சொன்ன அதே கேள்வியினுடைய விடதான் திரும்ப உங்களுக்கு இங்கே வருகிறது. அப்ப ஆகவே நான் அதுக்காகத்தான் உங்களுக்கு பொதுவாக நான் இந்த 2 வினாக்களை வந்து எடுத்து கண்டிராட்சியம் தொடர்பாக போட்டிருக்கிறேன். இப்ப இவ்வாறு தான் மாறி மாறி இவற்றுக்குள்ள வினாக்கள் கேட்கப்படலாம். அப்ப இதெல்லாமே ஒரு எதிர்பார்க்கை வினாக்கள், அதாவது பாஸ் பேப்பர்கள்ல வந்த வினாவைத்தான் திரும்ப நான் போட்டிருக்கிறேன். மற்றது வந்து உங்களுக்கு வந்து நாளைய வகுப்புல வந்து தரம் 11 இலங்கையில அந்த பிரித்தானியர் ஆட்சியில் ஆதிக்கத்தை நிலைநாட்டுதல் என்ற அந்த அலகுல வந்து, அதாவது தரம் 11 அலகு 2ல இவ்வாறான வினாக்களை வந்து நாங்கள் இந்த கேட்கப்படலாம் பரீட்சை ஒன்றில். அதாவது அலகு 2ல இலங்கையில் பிரித்தானியர் அதிகாரத்தை நிலைநாட்டுதல் என்ற ஒரு தலைப்பில பாஸ் பேப்பர்ல வந்த 2 வினாக்களை வந்து உங்களுக்கு அதுல சொல்லலாம் என்று இருக்கிறேன். அத்துடன் அந்த எங்களுடைய வகுப்புகளும் 10ஆம் தேதியோட நிறுத்தப்படும். அதற்கு பதிலாக என்னுடைய இந்த யூடியூப் சேனல்ல தரம் 9 மாணவர்களுக்கான வரலாறு, தரம் 7 மாணவர்களுக்கான வரலாறு வகுப்புகள் இந்த சேனல்ல தொடர்ந்து போடப்படும். அதே போல தரம் 10ல கற்பிக்கப்படாத சில அலகுகளும் இதுல தொடர்ந்து போடப்படும். இது உங்களுடைய சகோதரர்கள் இருந்தால் அவர்கள் இந்த சேனல்ல பயிற்சி பெற்று, அதாவது அவர்கள் தொடர்ந்து படிக்கக்கூடிய மாதிரி இந்த சேனல் உதவும் என்றும், அதோட நீங்கள் இந்த உங்களுக்கு இன்னும் 2 கிழமையில பரீட்சை ஆரம்பமாக இருக்கிறதால இந்த பாடத்துல வரலாறு பாடத்தை நீங்கள் சரியான முறையில கற்று பயிற்சி பெற்று நல்ல பெறுபவர்களை எல்லோரும் பெறணும் என்பதற்காகத்தான் இந்த சேனல் செய்யப்படுகிறது. ஆனபடியால 10ஆம் தேதியோட என்னுடைய இந்த தரம் 11 வகுப்புகளுக்கான இந்த வினாவிடை வகுப்புகள் நிறுத்தப்படும் என்றதையும் நான் இதுல தெரிவிக்கிறேன். நாளைய வகுப்பிலையும் இந்த நான் போடாத அலகுகள்ல இருந்து வினாக்கள், பாஸ் பேப்பர் வினாக்கள் விடைகளோட போடப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.